இன்றைக்கி நம்ம சிக்கன் முர்த்தபா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது முர்த்தபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அரேபியன் கண்ட்ரீஸில் வந்து முர்த்தபாக் அப்படின்னா ஃபோல்டட்னு அர்த்தம். ஃபோல்டு பண்ணி உள்ளால ஸ்டஃபிங் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளாட் பிரெட் தான் இது. இது ஒரிஜினல் சிக்கன் ஸ்டஃப்டு முர்த்தபா இப்போ நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம நாகர்கோயில் ஸ்டைலு. இது எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஸ்டஃபிங்காக 1 kg சிக்கன் எடுத்துருக்கோம். இது போனோட உள்ள சிக்கன். இப்போ இதை வந்து மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் பேஸ்ட், கூடவே உப்பு, அது 2 டீஸ்பூன் உப்பு, அரை கப்பு தயிர். இது எல்லாமே சிக்கனோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா எல்லாமே சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை மேரினேட் பண்ணி 2 hours வந்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல, வெளியே இருந்தாலும் ஓகே தான். இப்போ 1 kg மைதா எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம பிசைஞ்சு பரோட்டா மாவு மாதிரி எடுக்கணும். அதுக்காக ஒரு பவுலில் 1 கப்பு தயிர், அரை கப்பு பால் பவுடர் இல்லைன்னா பாலும் சேர்த்துக்கலாம், 2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் சுகர், 2 முட்டை, அதை இதில் உடச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 3 கப்பு வாட்டரும் கூட ஆட் பண்ணி நம்ம வந்து இதை வந்து நல்லா பீட் பண்ணணும். கை வச்சோ அல்லது ஒரு விஸ்க் வச்சோ நல்லா பீட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1 kg ஃப்ளோரை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுக்கணும். மாவு பிசைகிறது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இதை நம்ம சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பரோட்டா சாஃப்டாக வரும். இது ஆக்சுவலாக பரோட்டா மாவு தான். நார்மல் பரோட்டா பண்ணுறதுக்கு நம்ம எப்படி மாவு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆனதும் கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு இதை மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீட் பண்ணணும். ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து நல்லா நீட் பண்ணி நல்லா சாஃப்ட் ஆக்கணும் இந்த மாவை. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம சின்ன சின்ன பால்ஸாக இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பவுலில் கொஞ்சம் ஆயில் தடவி மாற்றி வச்சுருப்போம். இதில் தான் நம்ம பால்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். மாவு வந்து இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் பால் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ கிராக்ஸ் எதுவுமே வராது, ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து வீசி எடுக்கிறதுக்கு. ஸோ இதே மெத்தடில் நீங்கள் பால்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுங்க. இது முடியலைன்னா நார்மல் பால்ஸாகவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எல்லா பால்ஸும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீ இதை 1 by 1 எடுத்து நல்லா ஆயில் கோட் பண்ணி இந்த பவுலில் நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பவுலில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இது பவுலில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக கவுண்டர் டாப்பில் கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒரு ஈர துணியால் பொதிஞ்சு வச்சா போதும். இப்போ எல்லா பால்ஸும் நம்ம இதில் அரேஞ்ச் பண்ணிட்டோம். மேலேயும் கொஞ்சம் ஆயில் நல்லா அதிகமாகவே ட்ரிசில் பண்ணி விட்டுறணும். இப்போ இதை ஒரு ஈர துணியால் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை குக் பண்ணலாம். அதுக்காக ஒரு தவா அல்லது ஒரு பேனில் இந்த சிக்கனை மாற்றி கொடுக்கலாம். மாற்றிட்டு அதில் ஒரு 1/2 cup வாட்டர் ஆட் பண்ணி இதை வந்து குக் பண்ணலாம். குக் பண்ணும்போது சிக்கன்லேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகும். இதை மூடி போட்டுட்டு ஒரு 5 minutes அப்படி விட்டுடலாம். விட்டுட்டு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுலேருந்து வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதை வந்து நம்ம அடிக்கடி கொஞ்சம் பிரட்டி போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அடியில் பிடிச்சிரும். அப்புறம் வந்து வாட்டர் அவ்வளோ ட்ரெயின் ஆகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும். சிக்கன் இப்போ ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. கொஞ்சம் வாட்டர் ட்ரெயின் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வாட்டரும் கூட வற்றினதும் நம்ம இதை வந்து ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் போன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி இதை மாதிரி ஷ்ரெட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபில்லிங்ஸ் தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 4 to 5 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி அதை சேர்த்துருக்கோம். கூடவே 4-5 பச்சை மிளகு பொடியாக நறுக்குனது, 2 தக்காளி பெரிய தக்காளி நறுக்குனது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். கூடவே இதில் வந்து 2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம். சேர்த்து நல்லா வதங்கணும். ஆனியன் வந்து நல்லா சாஃப்டாக ரொம்ப டிரான்ஸ்லூசண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு அது குக் ஆகணும். இதில் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கோம். கூடவே கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதுக்கு தேவையான மசாலா பொடிகள் சேர்த்து கொடுக்கலாம். இல்லை 1.5 டீஸ்பூன் மிளகு பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரக பொடி, அப்புறம் 1 டீஸ்பூன் நல்ல மிளகு பொடி, இது இவ்வளோ சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுக்கலாம். இந்த ஆனியன் வந்து
ஆல்மோஸ்ட் நல்லா குக் ஆகணும். ஆனியன் போட்டிருக்கிறது தெரியாத அளவுக்கு அது சாஃப்ட் ஆகணும். அந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ ஆனியன் மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி கொடுப்போம். இதை நல்லா சின்ன சின்ன பீசஸாக ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். இப்போ இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகி ட்ரை ஆகணும். ஃபைனலாக நம்ம பொடியாக நறுக்கின மல்லி இலை தூவி கொடுத்துட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 hour ஆயாச்சு. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு இது இப்போ நல்லா புளிச்சிருக்கு. நம்ம எவ்வளோ டைம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த மாவு வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 2 hours வரை வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பாலை கவுண்டர் டாப்பில் வச்சு கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆனதும் நம்ம வந்து இதே போல் வீசணும். இந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு வீச ட்ரை பண்ணி பார்த்தா வரும். அப்படி முடியலைன்னா நான் நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தடு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை போல் வீசி எடுத்துகிட்டு எப்படி ஸ்டஃபிங் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இது வந்து மேக்ஸிமம் ஹோல்ஸ் வராத மாதிரி பார்க்கணும். இதில் கொஞ்சமாக எக் ஃபில்லிங் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து 2 எக்கு கொஞ்சம் நல்ல மிளகுப்பொடி உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன். 2 எக்கு வந்து ஒரு 3 முர்த்தபாக்கு வரும். அந்த மாதிரி அளவில் நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணணும். எக்கும் நல்லா ஆட் பண்ணால் தான் இந்த முர்த்தபா நல்லா சாஃப்டாக வரும். இப்போது ஃபில்லிங் வந்து ஒரு சைடில் வச்சு கொடுக்கணும். இதே மெத்தடில் நீங்கள் ஃபோல்டு பண்ணால் உங்களுக்கு வந்து 2 சைடும் திக்னஸ் ஒரே மாதிரி கிடைக்கும். ஸ்டஃபிங்கும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை மாதிரி 2 சைடும் கட் பண்ணி கொடுத்துட்டு இதே மெத்தடில் நீங்கள் ஃபோல்டு பண்ணி பாருங்கள். நார்மலாக நடுவில் வச்சுட்டு 4 பக்கம் ஃபோல்டு பண்ணி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது 1 சைடு வந்து ரொம்ப திக்காகவும் இன்னொரு சைடு ரொம்ப தின்னாக இருக்கும். ஆனால் இப்படி பண்ணியாச்சுன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. இதை நம்ம கவனமாக கையில் எடுத்து இது பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுடலாம். அதில் வந்து இந்த முர்த்தபாவை வச்சு கொடுத்துட்டு இது ஓரளவு 1 சைடு குக் ஆனதும் நம்ம வந்து ஒரு ஸ்பேட்லா வச்சு இதை வந்து பிரட்டி போடலாம். 2 பக்கமும் நல்லா குக் ஆகணும். குக் ஆகி நல்லா முறுமுறுன்னு வர்றது மாதிரி நம்ம வந்து குக் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா குக் ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா முர்த்தபாவையும் ஸ்டஃபிங் பண்ணி இதை போல் குக் பண்ணி எடுக்கலாம். இப்போ செகண்ட் மெத்தட் நான் உங்களுக்கு காட்டுறேன். வீச தெரியாதவங்க இதை மாதிரி நம்ம மாவு ஆல்ரெடி நல்லா புளிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி விரித்து விட்டாலே போதும். மாவு நல்லா விரிஞ்சு வரும். நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய ஸ்டோன் வந்து வெளியே தெரியும். அந்த அளவுக்கு இது வந்து நல்லா ஸ்ட்ரெச் ஆகி வரும். இப்போ பார்த்தாலே தெரியுது எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் இதை வந்து பெருசாக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி விரித்து எடுத்துகிட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணது போல் எக்கு ஃபில்லிங் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுத்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அப்புறம் வந்து நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டு காட்டினா அதே மெத்தடில் நம்ம இப்போ ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நீங்களும் இந்த மாதிரி முர்த்தபா ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபில்லிங்ஸும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த ஃபோல்டிங்னால அந்த மேலே உள்ள க்ரஸ்ட்டும் ரொம்ப டேஸ்டியாக 2 பக்கமும் சூப்பராக வெந்து கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் இதே மாவு வச்சு நான் வந்து 3 விதமான பரோட்டா பண்ணியிருக்கேன். அதையும் இதில் வந்து வீடியோ எண்டிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். அதோட ரெசிபி நான் இதில் இன்க்ளூட் பண்ணலை. உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க. நான் அதோட ரெசிபி உங்களுக்கு போடுறேன் எப்படி பண்ணுறதுங்கிறது. இந்த அளவுக்கு நம்ம முர்த்தபா பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டஃபிங் வச்சு. இது ரொம்ப சாஃப்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா திக்னஸும் நல்லா 2 பக்கம் ஒரே மாதிரி இருக்குது. இது வந்து வீச் பரோட்டா, அப்புறம் வந்து லேயர்ட் பரோட்டா, இப்போ வந்து பன் பரோட்டா. இது பன் மாதிரி நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது பன் பரோட்டா. அப்புறமா நம்ம பார்க்க போகிறது முட்டை பரோட்டா. இது எல்லாமே இதே மாவில் வந்து நம்ம பண்ண ரெசிபிஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. பை பாய்.